இன்றைக்கி நாம் நீர்நிலைகளின் ராஜாவான முதலையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதலைகள் சுமார் 200 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. டைனோசர் இனம் இருக்குல்ல, அது தோன்றிய போதே இந்த முதலையும் இருந்துச்சாமாங்க. முதலைகளில் நிறைய வகை இருக்குங்க. அதில் இருக்கிறதுலே பெரிய முதலை எதுன்னா சால்ட் வாட்டர் குரோக்கடைல் அப்படின்றது தான். அது கிட்டத்தட்ட 23 அடி நீளமும் 1000 கிலோ எடையும் இருக்குமா. இந்த முதலைகள் எல்லாத்துக்குமே பூமியில் உள்ள அனைத்து விலங்குகளை காட்டிலும் இதோட கடிக்கும் சக்தி ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாங்க. இந்த கடிக்கும் சக்தியை பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் அது வேகமாக கடித்தாலும் அது நம்ம சாப்பிட்ற மாதிரி அதனால கடிச்சு சாப்பிட முடியாதுங்க. ஒரு தடவை கடிச்சிருச்சுன்னா அது அப்படியே முழுங்கிருமா. இதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு நாக்கு அதோட வாயோட ஒட்டி இருக்குமா. முதலைகள் சில நேரத்தில் கல்லெல்லாம் முழுங்குமா. தண்ணி கடியில் ரொம்ப நேரம் நீந்திக்கிட்டே இருக்க முதலைங்க தன்னோட உடம்பை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்காகவும் தன்னோட செரிமானத்துக்கு உதவுறதுக்காகவும் கல் எல்லாமே முழுங்குமா. அவ்வளோ தூரம் கல் எல்லாமே சாப்பிட்டாலும் அதோட செரிமான சக்தி ரொம்பவே அதிகம். அது இரும்பை கூட உருக்கிடுமா. அந்தளவுக்கு அது எது சாப்பிட்டாலும் அது செரிமானம் ஆகிடுமா. ஒரு முதலைக்கு அதோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 3000 பல்லு முளைக்குமாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு பல்லு உடஞ்சிருச்சுனாலோ இல்லை விழுந்துருச்சுனாலோ அந்த இடத்துல அடுத்த பல்லு உடனே முளைக்க ஆரம்பிச்சிருமா. முதலைங்களுக்கு மொத்தம் 3 இமைகள் இருக்குமா, கண் இமைகள். நமக்கு இருக்க மாதிரி 2 இமைகள் கண்ணை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் இருக்கும். இது போக இன்னொரு மெல்லிசான ஒரு இமை இருக்கும். அது ஒளி ஊடுருவி போகிற அளவுக்கு தான் இருக்குங்க. இதை நிக்டேட்டிங் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, தண்ணியில் இருக்க குப்பைகளோ இல்லை தண்ணியோ கண்ணுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை காப்பாற்றுறதுக்காக இருக்குது. ஒரு முதல்ல தண்ணிக்குள்ளே 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகுங்க. அதுவே நிலத்தில் அப்படின்னா 14 கிலோமீட்டர் வேகத்தில் அதனால் போக முடியும்.